ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம கடையில் தான் வாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து வீட்லேயே செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 மாவுமே சேர்த்து 1/4 கிலோ அளவு இருந்தது. அதுக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாத்திரத்தில் அடியில் இது போல் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் அப்படியே ஊற வச்சிடலாம். 1/4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து திரும்பவும் பசைய ஆரம்பிக்கலாம். கையில் நல்லா மாவு தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுக்கணும். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் நல்லா அழுத்தி இது போல் உருட்டி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். இதை நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையுமே இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சுத்தமான டவல் வச்சு மூடி வச்சுருங்க. இது நம்ம 4 மெத்தடில் செய்ய போகிறோம். அடியில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாவு எடுத்து வச்சு நல்லா எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. கரெக்டான ஷேப்புக்கெலாம் வரணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் மேலே லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு கூட போட்டுக்கோங்க. இதை வந்து நடுவில் இருந்து ஒரு கார்னர் வரைக்கும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து கோன் மாதிரி உருட்டி எடுக்கணும். ஒரு கார்னரை பிடிச்சி இது போல் சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஐஸ்கிரீம் கோன் மாதிரி வரும். இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றா தனியாக நமக்கு பிரிக்கிறதுக்கு வரும் லேயராக. இப்போ அடியில் திருப்பி வச்சு இதை மேலேருந்து அமுக்கி லாஸ்ட்டாக இருக்கிறத உள்ளே தள்ளி இது போல் அமுக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இது தனியாக இருக்கட்டும். இப்போது 2வது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ நல்லா மெல்லிசாக இழுத்து தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. கரெக்டான ஷேப்புக்கு வரணும்லாம் தேவையில்லை. ரஃப்பாக சும்மா தேய்ச்சிக்கோங்க. தரை கூட தெரியுது பாருங்கள். இவ்வளோ நல்லா கண்ணாடி மாதிரி தேய்ச்சிருக்கணும். இதில் மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக நூல் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா திரட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 சைடு கார்னரில் இருந்தும் ஒரு கத்தி வச்சு நல்லா இது போல் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயராக வரும். இதே மாதிரி 2 சைடும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மடித்து விட்டுக்கோங்க. இதையும் நம்ம ஒரு சைடு கார்னரை பிடிச்சி இது போல் சுற்றி ரோல் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத மேலே இது போல் அமுக்கி விட்டுக்கலாம். இது வந்து 2வது மெத்தட். அடுத்தது 3வதாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது போல் மாவை நீளமாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தடிமனாகவும் அதே சமயத்தில் வட்டமாக தேய்க்காமல் இது போல் நீளமாக தேய்ச்சிக்கலாம். இதை நம்ம ரிப்பன் மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும். இருக்கிறத இது செய்கிறதாங்க ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எத்தனை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ கட் பண்ணிக்கலாம். முதல்ல 2 சைடு கடைசியாக இருக்கிற கார்னரை எடுத்து நடுவில் இருக்கிற பீஸ் மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று இது போல் நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயராக வரும். இதை மொத்தமாக சேர்த்து இது போல் கையில் எடுத்துக்கோங்க. இதை ஒரு விரலுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கடைசியாக எக்ஸஸாக இருக்கிறத அடியில் தள்ளி நல்லா உள்ளே வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை மொத்தமாக சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. 4வதாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதையும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக நீங்கள் எப்படி வேணாலும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்பு தான் வரணும்லாம் தேவையில்லை. இதில் மேலே மாவு தூவிக்கலாம், இல்லைனா எண்ணெய் கூட தேய்ச்சிக்கலாம். நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதை ஒரு சைடு கார்னர்லேருந்து எப்படி நீங்கள் சாரீக்கு மடிப்பீங்களோ அந்த மாதிரி இது போல் ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மொத்தமாக இது போல் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சின்ன ப்ளீட்ஸாக வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா கூட நமக்கு நல்ல லேயராக கிடைக்கும். இதையும் ஒன்றா சேர்த்து கையில் எடுத்துகிட்டு
ஒரு சைட்லேருந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சமாக இருக்கிறத உள்ளே தள்ளி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இதையும் நல்லா அமுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து 4வது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது கூட இதை வந்து நல்லா இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா லேயராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கலாம். முதல்ல எண்ணெய் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் முதல்ல சேர்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டாவில் கண்டிப்பாக ரொம்ப எண்ணெய் இருக்கும். அதே மாதிரி சரியாக வெந்து வேகாமல் கூட இருக்கும். ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணோன்னா இந்த மாதிரி 4 மெத்தடில் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த முழுசாக கோதுமை மாவு கூட சேர்த்து பண்ணனாலும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். சூடாக இருக்கும்போதே இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதுலேருந்து லேயர்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். ஆறிச்சுனா தட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நம்ம வீட்டிலே இன்றைக்கி எப்படி சிம்பிளாக பரோட்டா பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுவும் 4 டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.